இவங்களுக்கு மிஸ்ட்ரிஸ் என்ன நடக்கும்னா, ஒரு யானை மாலை போடுற மாதிரி கனவு வந்துருச்சுன்னா அடிச்சுக்க முடியாது. திடீர்னு கூப்பிட்டு டீம் லீடர் ஆயிடுவாங்க, கொடுத்துருவாங்க. திடீர்னு கூப்பிட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆகிடுவாங்க. திடீர்னு நடக்கும் இதெல்லாம். இவங்களுக்கு செருப்பு போச்சுன்னா தரித்திரம் போச்சுன்னு அர்த்தம். இவங்க கனவுல ஒரு நாய் துரத்துற மாதிரி வந்தா சனி வந்துட்டான்னு அர்த்தம். இவங்க கூட இவங்களுடைய மனைவியவே சில பேர் பார்ட்னராக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பிரகாசமாக முடியாது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. பச்சை கலர் பேனா வச்சுருந்தாங்கன்னா எப்பயும் பச்சை கலர் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் பச்சை கல் கையில் போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர். உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். 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 இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் இருந்தா, அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா, இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா, உங்களுக்கு வர்ற பார்ட்னர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா, இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா, இதை தொட்டு நான் பெரிய ஆளானே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதானா அது இதுதான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மிராக்கள் நடக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு மிராக்கள் போதுமா, ஒன்று போதுமா, 100 வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி சுக்கிரனுடைய நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த மாதிரி சுக்கிரனுக்கு இணை சுக்கிரன் தான். கிரகங்கள்லேயே உங்களுக்கு இணையாக எவனுமே கிடையாது. பாடுறது என்ன, பேசுறது என்ன, அடாடா அந்த சக்கரை பொங்கலில் சக்கரை ரசம் ஊற்றி அடாடா அந்த மாதிரி அதை கூட ரசனையாக சொல்லுவாங்க. அது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசியிருப்பார். சக்கரை பொங்கலில் ரசம் ஊற்றி அதை பார்க்காத ஆளே கிடையாது. அது என்ன, அது காரணம் என்ன, அவர் சொன்ன நரேஷன். அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய அந்த நரேஷன் இருக்குது பாருங்கள், அடிச்சுக்க முடியாது. இவங்கெல்லாம் லவ் பண்ண சொன்னால் சும்மா பிரமாதமாக ஒன்று எனக்கு பிடிக்கும்னு நினைக்கல, நான் என்ன உனக்கு பிடிக்கணும்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் மாதவன் மாதிரி வரலன்னா என்ன சார், கேசவன் மாதிரி வந்துட்டு போதே, அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க உங்கள் நரேஷன். இந்த காதல் இதை டச் பண்ணுங்கள், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் சூட்சுமம். இவர்கள் வீணை வாசிக்கும் சரஸ்வதி மாதிரியான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் கனவா கண்டா, சரஸ்வதி கனவா கண்டா. அந்த பக்கம் அதே மாதிரி இவர்கள் வாழ்க்கையிலே இந்த சுக்கிரன் இவர் இருக்கிறதுனால இவர்கள் பெரும்பாலும் இவங்க டீல் பண்ணுறது ஃபுல்லாகவே பெண்கள் கூட தான் இருக்கும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இவங்க போகக்கூடாது. யாரையாவது பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இவர்களுக்கு பெரும்பாலும் முருக வழிபாடு செகண்டரி தான். செவ்வாய் 7 கோடினாக 12 கோடினாகவும் இருக்கான். வீடு வண்டி வாசல் இவங்களுக்கு அந்த மிராக்கிள்ஸை பார்ட்னர்ஷிப்போடு வாங்கும்போது அது தடைபடும். பெண் அதே மாதிரி இவங்க கூட இவங்களுடைய மனைவியவே சில பேர் பார்ட்னராக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பிரகாசமாக முடியாது. ரிஷபராசிக்காரங்களாம் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஏதேனும் ஒரு கேஸ் உங்களுக்கு வந்திருக்கும், ஏதேனும் ஒரு எஃப்ஐஆர், ஏதேனும் ஒரு திருட்டுப்பழி, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நகைப்பழி, ஏதோ ஒன்று வந்திருக்கும். காரணம் என்னென்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு மனைவியே சத்ருவாக ஆவாள். அப்போ யார் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னா, இவங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த, உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த, இப்போ படிப்பு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் இவங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. என்னாரோட சேர்ந்து நான் வளர்ந்தேன் அப்படி. இவங்க ஒரு கல்லூரி கட்டுற மாதிரி கனவு கண்டா, இவங்க யாருக்காவது சொல்லித்தர மாதிரி கனவு கண்டா, வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புதன் வந்துட்டான்னு அர்த்தம். இவங்க வாழ்க்கையில் ஒரு புத்தகமாவது எழுதணும், எதை பற்றியாவது எழுதணும். இவங்க அந்த வாழ்க்கையில் அது எழுதுனாங்கன்னா அவங்க நல்ல நேரம் வந்துருச்சு. அவர்களுடைய கதையை எழுதலாமே. அது மாதிரி அது நிறைய பேர் வெளிப்படுத்துறதில்ல. பச்சை கலர் பேனா வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. பச்சை கலர் பேனா வச்சுருந்தாங்கன்னா எப்பயும் பச்சை கலர் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் பச்சை கல் கையில் போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர். நம்பர் 5 எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இவங்களுக்கு இப்போ நம்ம மிஸ்ட்ரிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பிறப்பு பலன்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு மிஸ்ட்ரிஸ் என்ன நடக்கும்னா, ஒரு யானை மாலை போடுற மாதிரி கனவு வந்துருச்சுன்னா அடிச்சுக்க முடியாது. யானை மாலை போடுற மாதிரி. செல்வராணி கதை உங்களுக்கு தெரியும். யார் செல்வராணி? அந்த கல்வியா செல்வமா வீரமா படத்தில் அவள் பிக்ஷை எடுத்துகிட்டு இருப்பாள் செல்வராணி. அவளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு யானை மாலை போட்டு அரசியாக்கிடும். அந்த மாதிரி நான் இவங்களை அப்படி சொல்லலை, இவங்க இயற்கையிலே பெரிய ஆளுங்க. அந்த யோகத்தை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். அப்படி யானை மாலை போடும், இவங்களை தேடி வரும். திடீர்னு கூப்பிட்டு டீம் லீடர் ஆயிடுவாங்க, கொடுத்துருவாங்க. திடீர்னு கூப்பிட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆகிடுவாங்க. திடீர்னு நடக்கும். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இவங்களுக்கு. அந்த மாதிரி நடக்கும். அதனால் யானை இருக்கிற கோயிலுக்கு இவங்க போகணும். இவங்க போனால் கூட யானை இருக்கிற கோயிலுக்கு போய் யானைக்கு கரும்பு வாங்கி தரணும். இதை இவங்க பண்ணாங்கன்னா அந்த கனவு நிஜமாயிடும். இவங்களுக்கு ராஜ யோகம் இவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இவன் 2 கோடியவன் புதன் அப்படிங்கிறதுனால ராஜாவோட மந்திரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நூல்கள் பல கட்டுறது,
படிப்பு லைப்ரரி புத்தகம் படிக்கிற மாதிரி கனவு கண்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் சரஸ்வதியை சொன்னேன். இவர்கள் வாழ்க்கையில் இவங்க பெரும்பாலும் கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவங்க கிருஷ்ணர் படம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கிருஷ்ணர் படம் கிருஷ்ணர் வந்து அப்படி வாசிக்கிற மாதிரி, அதுக்காக அழைக்கிறான் மாதவன், அது இல்லை கிருஷ்ணர் பாட்டு, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா, அந்த மாதிரி கிருஷ்ணர் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் யசோதா கட்டி போட்டிருப்பா, என்ன தவம் செய்தன்னை, அந்த மாதிரி அந்த உரல்லேருந்து விடுவிக்க போராடுற மாதிரி ஒரு கேம் பண்ணுவார் கிருஷ்ணர். அந்த மாதிரியான படங்களில் அவங்க பார்க்கணும். கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எது ஆகாது அப்படின்னு பார்த்தா சனி ஆகாது. இவங்க எங்கேயாவது டெக்னீஷியனாக இருக்காங்கன்னா அவங்களால சைன் ஆகவே முடியாது. இரும்பு மிஷின் ஓட்டுறது, உடைக்கிறது, இடிக்கிறது, குத்துறது, ஹேமரிங் பண்ணுறது, ப்ரெஷ்ஷாக ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையில் அவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த மிஸ்ட்ரி ஜென்மத்துக்கு நடக்காது. இவர்களுக்கு மிஸ்ட்ரி வேணும். சார் நேராம்ஜி சார் ரொம்ப ஆசையாக வந்தேன், ஏதோ தெரியாத சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சதே சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியாத ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எப்படியாவது போய் செருப்பை தொலைச்சிட்டு வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே தொலைச்சிட்டு வந்துருங்க. பீச்சுக்கு போங்க, கடல் தூக்கிட்டு போயிடும், ரொம்ப நன்றியா அப்படின்னு விட்டுருங்க. அல்லது மண்டபத்தில் போயிட்டு நீங்களே மறந்து விட்டுற மாதிரி விட்டு வந்துருங்க. இவங்களுக்கு செருப்பு போச்சுன்னா தரித்திரம் போச்சுன்னு அர்த்தம். இவங்க கனவுல ஒரு நாய் துரத்துற மாதிரி வந்தால் சனி வந்துட்டான்னு அர்த்தம். ஐயா உங்களுக்கு மிருகதோஷம் ஐயா, நீங்கள் வாசலில் போய் டைகர் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போட்டு கமான் டாக்ஸ் கமான் அப்படின்னு எல்லாருக்கும் போட்டு எப்பவும் பைரவ வழிபாடு பண்ணுங்க. அதே நாய் கடிச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், சூப்பர், ரைட்டா? அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இவங்களுக்கு இந்த ஒரு கனவுக்காக வெயிட் பண்ணுங்க. இவங்களுக்கு ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் கனவு வந்துடுச்சுன்னா சூப்பர், டும் 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 கல்யாணம், மங்கள சத்தம் இவங்களுக்கு வீட்டில் கேட்கணும் தான். அது இவங்க அந்த கனவு வருறதா பார்க்கணும். இவங்களுக்கு அந்த கனவுலேயே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கல்யாணம் தாலி கட்டுற மாதிரிலாம் வேண்டாம், சும்மா செட்டப் ஆகிற மாதிரி அந்த கல்யாண வீடு செட்டப், எங்கள் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறதோட வந்தால் கூட போதும். லைட்டாக டச் பண்ணால் கூட ஓகே தான். சில பேருக்கு ஏன்னா அன்றைக்கி ஃபுல் டே கனவு வரும். காலையில் நடக்கிறது, மத்தியானம் நடக்கிறது, நைட்டு நடக்கிறதெல்லாம் வரும். அப்படிலாம் வந்ததுன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா சுக்கரன் இது எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். அவர் லவ் ஒன்லி எழுதுறதே அவர் தான். அதனால் ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்கிறேன் உனக்கு டுடே, இன்று வந்து நம்மளுடைய முதல் இரவு, இன்று நான் வந்து சந்திராவை லவ் பண்ண கதையை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கேன், என் மனசு ஒத்துக்கலை, கம்முன்னு இருப்பா, கை நீட்டி அடி வாங்கிக்காதீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நடக்கிறது சூரியனால் தான் அதிர்ஷ்டம் நடக்கும். இவர்களுக்கு பெரும்பாலும் வெள்ளை கலர் சட்டை போட்டுகிட்டே திரினவங்க, வெள்ளை கலர் சட்டை, ரெட்டு இது போட்டுகிட்டே இருக்கணும். இவர்களுக்கு எந்த நம்பர் ராசியாக இருக்கும்? ராசின்னு பார்த்தா 6 ராசியாக இருக்கும். 5 பிரதானம். பை சிகரெட்டை யார் கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ அண்ணன் தான் அடிக்கடி பயன்படுத்துவார். அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் வந்துலாம் ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இப்போ கூட நம்ம என்ன கிண்டல் பண்ணுறோம், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தான் அவர் தங்குவார் அப்படிங்கிறோம். 5 ஸ்டாரை 5 அவங்களால எடுக்க முடியல. அது காரணம் என்னென்னா அதான் 5யோட பவர். சரியா? நம்பர் 5 தொட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு சூரியன் வீட்டுக்குள்ளே ஒரு சூரிய தேவன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே இவர்களுக்கு ஒரு பெரிய மனிதர், ஒரு ராஜா வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி, ஒரு பெரிய அரசு அதிகாரி வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு கனவு கண்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லது. இவங்களுக்கு சூரியன் வந்துட்டார்னு அர்த்தம், குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடுதுன்னு அர்த்தம், ராஜா சம்மந்தப்பட்ட விஷயம். இவர்களுக்கு ஒரு மருத்துவர், இவங்க ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிற மாதிரி கனவு கண்டாங்கன்னா வாழ்க்கையில் புதன் வந்துட்டார்னு அர்த்தம், கூப்பிட்றாருன்னு அர்த்தம். யானை வந்தா மைண்டில் வச்சுக்கோங்க, யானை மாலை போட்டால் இன்னும் சூப்பர், யானை மேலே உட்காந்து சவாரி போனால் இன்னும் சூப்பர், ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ, அது மாதிரி ஏதோ ஒரு சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு இருந்தாலும் சரி மாதிரி. அதுக்காக நீங்கள் போய்ட்டு கும்கி படம்லாம் பார்த்து ஃபீல் பண்ணலாம் அழுவாதீங்க, யானையை நல்ல விதமாக பாருங்கள். சரியா? அது மாதிரி பாருங்கள். பெரும்பாலும் இவர்கள் வந்து ஜோக்ஸு, நாடகம் நடிக்கிறது மாதிரி. ரோஹிணிங்கிறதுனால இவர்கள் பெரும்பாலும் வந்து அம்பாள் பக்தர்களாக, நீங்கள் எங்கே போனாலும் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, சத்யநாராயண பூஜை இதை மிஸ் பண்ணவே கூடாது. பார்ட்னர்ஷிப் ஆகவே ஆகாது. பெரும்பாலும் முருக வழிபாடுகளை லைட்டாக அவாய்ட் பண்ணால் போதும். ஏன்னா இது உங்களுக்கு கூட்டு தொழிலுக்கு ஆகாது. தங்கம் போடக்கூடாது. உங்களுக்கு காது குத்துற மாதிரி, மூக்கு குத்துற மாதிரி, கழுத்தில் தங்கம் நகை போடுற மாதிரி, என் தங்கம் அப்படி, திஸ் இஸ் நாட் குட் கனவு, திஸ் இஸ் பேட் கனவு. தங்கம் உங்கள் லைஃப்குள்ளே வந்ததுன்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். எல்லாருக்கும் தங்கம் நல்லது கிடையாது, எல்லாருக்கும் குரு நல்லவன் கிடையாது, உங்களுக்கு கெட்டவன். அப்போ அது ஆகாது. இரும்பு பொருட்கள் யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தால், உங்களுக்கு கிஃப்ட்டு வந்தால் கூட, ஆனால் இது என்னண்ணே அப்படின்னா, இது இரும்புலேயே செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ், இது நீங்கள் வச்சுக்கோங்க, நன்றிண்ணே, வணக்கண்ணே, நன்றி, எங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் யாராவது இருந்தால் கொடுத்துருங்க. உங்கள் யாருக்காவது இருந்தாங்கன்னா
நீங்கள் வச்சுக்காதீங்க. இரும்பு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ தங்கம் கொடுத்தலாமா சார்? நம்ம ஒய்ஃப் அப்புறம் வேறு யாருக்கு இருக்கா? அவள்கிட்ட கொடுத்துக்கிட்டா ஒரு சந்தோஷம். உனக்காக தாம்மா வாங்கினேன்னு சொல்லி ஒரு விட்டுருங்க. இதை ஒன்று பண்ணுங்கள். ஆனால் தயவுசெய்து நீங்கள் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு தங்கம் அவாய்ட் பண்ணி அப்போ நான் என்ன போட்டுக்கிறது? பிளாட்டினம் போடுங்க, வெள்ளி போடுங்க, தங்கம் மாதிரி ரோல்டு கோடு போடுங்க. பியூர் தங்கம் போடாதீங்க, சிவத்துக்கு செட் ஆகாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நல்லது. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி, இந்த கனவு பாட்டு ஆப்புனுங்க. இது உங்களுக்கு செட் ஆகாது. இது மிஸ்டர் குரு சாங். உங்களுக்கு எப்படி வெள்ளி சொல்லலையே, அந்த வெள்ளி சம்மந்தப்பட்ட பாட்டு. என் வானத்தில் வெள்ளி எப்பொழுதும் முளைக்கும். வெள்ளி ஆள் நீங்களாம், நீங்கள் தங்கத்தோட ஆள் கிடையாது. என்னெல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். இது ராம்ஜி ஸ்டைல், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 5. அப்போ உங்களுக்கு ராசியான லெட்டர்னா 5, 6. ராசியே இல்லாத லெட்டர் 8. 8 நினச்சிட்டு படுத்திங்கன்னா கனவு இல்லை, வேறு எதுவுமே வராது. நைட்டு எந்திரிக்க மாட்டீங்க. ஸோ இப்போ 8, 3 பக்கம்லாம் போயிட்டீங்க. பார்த்துங்க. ஸோ நிலாவை தொட்டது யார்? 3 தொட்டது யார்? நீங்கள் தான். அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் மேலே வர முடியல. 3 கீழே போட்டிருக்க. இன்னிலேருந்து நல்லா வருவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் கொட்டும்? அது சொல்ல முடியாத இடங்களில் அது மாதிரி வச்சுக்கிங்க. ரிஷபராசிக்காரர்களாலே சுக்கிரன். அதனால் பெரும்பாலும் சுக்கிரன்னாலே உங்கள் காதல் யார்கிட்டயா போய் சொல்ல போகிறீங்களா? இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது விஷயங்கள் நடந்தால் சொல்ல போகிறீங்களா? அதெல்லாம் உங்கள் எப்படி சீக்கிரட்டோ அது மாதிரி சுக்கிரனாலே சீக்கிரட் தான். முதுகில் மச்சம் இருக்கும், உட்கார்ற இடத்துல மச்சம் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் சுக்கிரன். இந்த மச்சங்கள் இருந்தால் இது யார்ட்டையும் காட்ட முடியாததாக இருக்கணும். இதை போய் சில பேர் 4 பேர் சொல்லுவாங்க, எனக்கு முதுகில் மச்சம் இருக்குது தெரியுமா, ராஜ மச்சம் அப்படிம்பாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமாக இல்லை, இது இப்போ தேவையா? அதை பண்ணக்கூடாது. இவங்களுக்கு எப்படி வரும்னா, மச்சத்துக்கு பதிலாக இருந்தால் கையில் சக்கரமாக வரும். அதை நல்லா கையை ஊற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அமைப்பு கையில் தெரியும், சங்கு அமைப்பு தெரியும், வில்லு இருக்கிற மாதிரி தெரியும், கொடை இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் இருந்தால் அவங்க ரொம்ப பிளஸ்டுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இப்படி கையை ஊற்று பாருங்கள். ஜே மாதிரி சிம்பிள், சங்கு மாதிரி சிம்பிள், ரவுண்டு மாதிரி சிம்பிள் இருந்தால் யார் கையாலையும் காசு கொடுக்காதீங்க. காசு கொடுத்தா அந்த காசு வராது. பழைய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில்லறை எடுத்து மேலே வைப்பாங்க. அப்படி அவங்கெல்லாம் இந்த அமைப்புடையவங்க தான். பாதத்தில் கூட சக்கரம் வரும். அதனால தான் பாத பூஜை பண்ணுறது எல்லாம். ஒரு ரிஷபராசிக்காரர்கள் கையை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கையை பாருங்கள். உங்களுக்கு வர மச்சத்தை பற்றி டோன்ட் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம், அதெல்லாம் மச்சமும் உங்கள் மச்சம் தான். வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா? உண்மையிலேயே ஏதோ நம்ம கிளம்பும் போது செல்லாதே போகாதே அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும். போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமி தலையிலேருந்து புஷ்பம் கீழே விடும். நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும். பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம் ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டன் வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருட்டு தான் பேசிட்டு வந்துடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம். இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை. இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைன்னே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைன்னே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே. ஜலதோஷம் மட்டும் தோஷம் இல்லை, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும். குரு மாறினா மாறிடும், சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம அது ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார். புதுவிதமான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களை இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.